ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் வாசிக்க வேண்டிய வேத பகுதி உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே வாசிக்கப்பட்ட இந்த வேதாகம புத்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட, பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை நான் உங்களுக்கு நிச்சயமாகவே தருவேன் என்று சொன்ன தேவன், அந்த தேவன் சொல்கிறார், கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு நான் என்ன ஆணையிட்டேன். கர்த்தர் உன் தேசத்தில் அந்த ஆணையிட்ட அந்த தேசத்தில் உன்னுடைய கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உனக்கு பரிபூர்ண நன்மையை கட்டளையிடுவேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும் என்று சொல்கிறார். இப்போ பாருங்க, மழை நல்ல அறுப்பு காலத்தில் அறுக்க விடாமல் மழை பேஞ்சி அந்த நெல் பூரா அறுக்க முடியாதபடி நொம்பாயிருது. இல்லைன்னா அந்த நெல்லை பூரா அறுத்து மூட்டை கட்டி வைக்கும் பொழுது மழை பெஞ்சிருது. இல்லை அப்படி இல்லைன்னா விதைச்ச உடனே மழை இல்லாமல் போயிடுது. மழை இல்லாமல் பெய்யுது, மழை இல்லாமல் பயிர் பூரா கருகிறது. இப்படி ஆண்டவர் சொல்கிறா, உனக்கு ஏற்ற வேளையில் உனக்கு உன் தேசத்தில் மழை பெய்யும் என்று சொல்லுகிறார். ஆம், அன்புக்குரிய, உன் ஏற்ற வேளையில் உன் தேசத்தில் மழை பெய்யும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்புக்குரியவர்களை, ஏற்ற வேலை எதற்கு ஒவ்வொரு வேலை வேணுமோ அந்தந்த வேலையில் தேவன் மழையை விசாரிக்கிற கர்த்தர். ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு நல்ல பொக்கிஷமாகிய வானத்தின் வாசலை, நான் பொக்கிஷ சாலையை வானத்தை திறப்பேன் என்று சொல்ல. வானத்தை நான் திறப்பேன், நான் உனக்கு ஒரு பொக்கிஷம் உண்டு, அந்த பொக்கிஷத்தை நான் வானத்தை திறப்பேன் என்று சொல்கிறார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கொடுப்பாய். நாம் கடன் எதனால் வாங்குகிறோம் என்றால், கடன் வாங்கும்போது சரியான வேலை வாய்ப்புகள் இராமல் போய்விடும், அல்லது செலவு இருக்கும், வருமானங்கள் வராது. அந்த நேரத்தில் நாம் கடன்களை வாங்குகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீ கடன் கொடுப்பாய், நீயோ வாங்காதிருப்பாய் என்று சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உன்னுடைய கையின் பிரயாசங்களை, உன்னுடைய நிலத்தின் கனிகளை, உன் கற்பத்தின் பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ஆண்டவர் இந்த உபாகம புஸ்தகம் 28:1 உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ கவனமாக செவி கொடுப்பீன்னா நான் உன் தேசத்தில் மழை பெய்ய பண்ணுவேன், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். இப்போ பாருங்கள், நல்ல சரியான பணம் இருக்கும், ஆனால் அவன் பிள்ளைகள் சரியான வளர்ச்சியில் இருக்காது. ஒன்று வளர்ச்சியில் இருக்காது, இல்லைன்னா அது பேலியாளின் மக்களாக இருக்கும். ஆம், இதெல்லாம் பார்த்தோம்னா வேத வசனத்தின்படி பார்த்தால் இதெல்லாம் சாபத்தின் அடையாளமாக இருக்கிறது. நாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுனால் இப்படிப்பட்டதான காரியங்கள் வருகிறது. ஆம், இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிற வானத்தை திறப்பேன் என்று சொல்லுகிறார். வானம் ஒரு மனிதனுக்கு எப்போதெல்லாம் திறக்கப்படுகிறது என்றால், ஒரு மனிதன்
ரட்சிக்கப்படும் பொழுது, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் மூழ்கி ஞானஸ்தானம் பெறும் பொழுது, அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் வானத்தை திறந்து அங்கே எழுதப்படுகிறது. அவன் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அவனுக்காக கர்த்தர் வானத்தை திறக்கிறார். அவன் விசுவாசத்தில் வாழும் பொழுது கர்த்தர் அவனுக்காக வானத்தை திறக்கிறார். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, வேதத்தில் பார்க்கும் பொழுது இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது வானம் திறந்து வெண்புறா போல் ஆவியானவர் இறங்கினார் என்று வேதவசனம் சொல்கிறது. அன்புக்குரிய மேல் வீட்டு அறையில் எல்லாரும் கூடி ஜெபிக்கிற வேளையில் அங்கு வானம் அவர்களுக்கு திறந்து அக்கினி நாவுகள் வந்து இறங்கினது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நமக்கு வானத்தில் இருந்து தான் ஆசீர்வாதங்கள். அதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வானத்தின் இன்னும் மல்கியா 4:10 வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லுகிறார் ஆண்டவர், உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக வானத்தின் மதகுகளை திறப்பேன், கதவை திறப்பேன் என்று சொல்லுகிறார். உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக நான் திறப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலும் ஆண்டவர் வானத்தை திறப்பேன் என்று சொல்கிறார். வானத்தை ஆண்டவர் நமக்காக ஆசீர்வாதத்தின் ஊற்று நமக்காக திறக்கும் பொழுதுதான் நாம் மற்றவர்களிடத்தில் கடன் வாங்காமல் நாம் கடன் கொடுக்கிறவர்களாய் இருப்போம். கடன் கொடுக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது முதலாவது ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் உண்மையாக செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் எதை செய்தாலும் ஆண்டவரே இதை செய்யட்டுமா என்று கேட்டு நாம் செயல்படும் பொழுது நாம் யாரிடத்திலும் கடன் வாங்காது இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த வீடியோ வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, நீ கடன் வாங்கி வேதனையோடு கூட இருக்கிறாயா? கலங்காது. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக ஆண்டவர் வானத்தை திறக்கப் போகிறார். பாவத்தினால் வேதனையோடு கூட இருக்கிறாய், இப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள். உனக்காக இயேசு உன்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் வானத்தை திறந்து எழுதப் போகிறார். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இன்னும் ராஜாக்கள் புஸ்தகத்தில் அங்கே ஒரு ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற மந்திரி சொல்லுகிறான், இது வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இது உண்டாகுமா என்று சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வேத வசனத்தை நீ ஆண்டவருடைய வார்த்தையை நீ நம்பும் பொழுது ஆண்டவர் சொல்ல, உனக்கு கொடுப்பேன். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நாம் யார் மூலியமாக பெற்றுக்கொள்கிறோம்? இஸ்ரவேலர்கள் யார் மூலியமாக பெற்றுக்கொண்டார்கள்? அப்படி என்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்பட்டு அழைக்கப்பட்ட அழைப்புக்கு சத்தத்துக்கு செவி கொடுத்து மந்த ஆபிரகாமிற்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் அவனுக்கு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். நீ இந்த தேசத்தை முழுவதுமாக நடந்து திரி, இந்த தேசத்தை முழுவதும் நீ எவ்விடம் நடப்பாயோ உன் காலடி மிதிக்கும் எல்லா இடத்தையும் உன் சந்ததியார்கள் சுதந்தரிப்பார்கள் என்று சொல்றார். ஆகையினால அவன் நடந்த பகுதியை பார்த்தால் ஏராளமான தேசங்களில் நடந்திருக்கிறான். அந்த இடத்தை முழுவதும் யாக்கோபு மறுபடி வந்து அந்த தேசங்களில் நடந்திருக்கிறார்கள். நடந்து அந்த இடங்களில் செழிப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு காலத்திலையும் பார்க்கும் பொழுது உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன் பலனும் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறது அவர் ஒருவரே. அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பது அவர் ஒருவரே. இந்த தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே உன் கையின் பிரயாசங்களை அவர் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இன்றைக்கு நீ கடன் வாங்கி கொண்டு இருக்கிறாயா? கடனோடு கூட வேதனை அடைந்து கொண்டிருக்கிறாயா? கலங்காத, திகையாத. இந்த ஆண்டவர் உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். யாரிடத்துல இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். இந்நாட்களில் கிறிஸ்து நம்மிடத்தில் அவருடைய இரத்தத்தினால நமக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அவர் சிலுவையில் மரித்திருக்கிறார். அவர் தரித்திரவானாய் சிலுவையில் மரித்திருக்கிறார். ஏன் என்றால் தரித்திரவானாய் நமக்காக அவர் தரித்திரவானாய் மாறினார். நாம் ஆசீர்வாதமாய் மாறுவதற்காக இந்த இயேசு தரித்திரவானாய் மாறினார்.
அவருடைய சிலுவையில் இரத்தம், ஒவ்வொரு சொட்டு இரத்தம் நமக்காக, உனக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறது. அவர் கைகளில் ஆணிகளால் கடவுப்பட்டது உன்னை ஆசீர்வதிப்பதற்காக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த வீடியோ வாயிலாக உன்னை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு நாட்களில் இஸ்ரவேலர்களை பார்த்து சொன்னார், நீ விக்கிரகத்தை நாடாத, உன்னுடைய ஆண்டவருடைய தகப்பனுடைய ஆண்டவரை நினைத்து அவருடைய வார்த்தையை மாத்திரம் சிந்தித்து கொண்டு இரு, அந்த வார்த்தையில் நடந்து கொண்டு இரு. ஆனால் இஸ்ரவேலர்களோ, அந்த நியாயாதிபதிகள் அந்த யோசுவாவின் காலம் வரைக்கும், யோசுவாவின் காலத்தோடு நின்ற நியாயாதிபதிகள் வரைக்கும் மட்டும் அதை சரியாக நடந்தார்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு. அதற்கப்புறம் நியாயாதிபதிகள் மரித்த பின்பு, நியாயம் செய்கிற நியாயாதிபதிகள் மரித்த பின்பு மறுபடியும் விக்கிரகத்தை நாடினார்கள். அவர் சொன்ன கட்டளைகளை அவர்களால் கை கொள்ள முடியவில்லை. அவர் சொன்ன கட்டளையை கை கொள்ள முடியாதபடினாலே அவர்களுக்கு அந்த தேசத்தில் அவர்களால் நட்டு நாட முடியவில்லை. திரும்ப திரும்ப அவர்கள் பாவம் செய்தார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், பின்னொரு நாட்களில் கிதியோனுடைய காலத்தில் இவர்கள் எல்லாம் விதைத்து மார்க்கோதமையை எடுத்து வைத்திருப்பார்கள். மற்ற ஜனத்தாரோ, மீதியானவர்களோ அந்த இதை பூரா கொள்ளையடித்து போயிடுவாங்க. இதை மீதியானவருடைய கொள்ளையடிக்கப்பட்டது. ஆம் அன்புக்குரிய சகோதரனே, இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்ல, உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். உன் ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும் என்று சொல்கிறார். உனக்கு சரியான நேரத்தில் உனக்கு ஆண்டவர் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன், உனக்கு தேவையானதை தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நம்பி அவரில் நீ நிலைத்திருக்கும் பொழுது இந்த ஆண்டவர் உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அவர் கொடுக்க கொடுக்க நீ வாங்கும் பொழுது நீ கடன் வாங்காதிருக்கிறாய், நீயோ கடன் கொடுப்பாய் என்று வேதவசனம் சொல்கிறது. நாம் கடன் கொடுக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றப் போகிறார். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் அதற்கு சொல்கிறார், இன்று நான் எதற்கு கீழ் சொல்கிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறு தேவர்களை, அந்நாட்களில் வேறு தேவர்களை நீ என்ன செய்யக்கூடாது, சேபிக்க போகக்கூடாது, என்னை தவிர வேறொரு கடவுளை தேடக்கூடாது என்று. ஆனால் அந்த வார்த்தையை அவர்களால் கேட்க முடியவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு விக்கிரகத்தை நாட மாட்டோம். ஆனால் ஒரு சிலர் விக்கிரகத்தை நாட மாட்டார்கள். ஆனால் விக்கிரகம் என்று பொருளாசை, விக்கிரகம் என்றும் சில காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறபடினால ஆண்டவர் சொல்லுகிறார், அன்புக்குரிய சகோதரனே, இதையெல்லாம் விட்டு பாவமான காரியங்களை எல்லாவற்றையும் விட்டு அவருடைய சமூகத்தில் நோக்கி பார்க்கும் பொழுது இந்த ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிதான ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்கிறார், நீ கையிடும் வேலைகள் எல்லாம், நீ எதை உன் கையை இட்டு நீ எதெல்லாம் செய்கிறியோ அதெல்லாம் ஆசீர்வதிப்பார். அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், வானத்தை திறப்பார், பொக்கிஷ சாலை. அவர் பொக்கிஷ சாலை ஒன்று வச்சிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பொக்கிஷ சாலை வைத்திருக்கிறார். அந்த பொக்கிஷ சாலையை இன்றைக்கு தேவன் திறக்க போகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை, உனக்காக ஆண்டவர் நல்ல பொக்கிஷ சாலையை திறக்க போகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை, சகோதரியே, இந்நாட்களில் ஆண்டவர் சொல்ல, உன்னை பார்த்து சொல்ல, நீயோ கடன் வாங்குவதில்லை, நீயோ கடன் கொடுப்பாய். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் இந்த வேத வசனத்தின்படி, ஆண்டவர் சொல்கிற வசனத்தின்படி பொருளாசையில் சாராமல், பொருளாசை என்னும் விக்கிரகத்தில் சாயாமல் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக வானத்தை திறக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலும் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகிற நன்மை, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ கையீடு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, உனக்காக ஆண்டவர் வானத்தை திறக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அவர் சொன்னது தான்.
அவர் மாறாத தேவன். உனக்காக அவர் வானத்தை அவர் திறக்குகிறவராக இருக்கிறார். நீ கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்டு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. இந்நாட்களையும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனே, அவருடைய மகிமையின் கரம் வெளிப்படுத்தும்படியாக, அற்புதத்தின் கரம் வெளிப்படும்படியாக, அதிசயமான கரம் வெளிப்படும்படியாக இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு ஜனத்தினுடைய தரித்திரங்கள் மாறட்டும். கடன் ஆண்டவரே, கடன் என்ற ஆவினால் ஆண்டவரே பிடிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் கடன் ஆவி விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, அவர்கள் கடன் கொடுக்கிறவர்களாய் மாறட்டும். ஆண்டவரே, கடன் வாங்குகிறவர்கள் அல்ல. ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிற ஏற்ற வேலையில் அவருடைய ஆசீர்வாதங்களை நீர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். அவருடைய மகிமையின் கரம் வெளிப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனே, அவருடைய கல்வாரி கரம் வெளிப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யும். மட்டுமாய் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற கர்த்தர் என்னால் தேவ மகிமை வெளிப்படுத்தும்படியாக கர்த்தருடைய கிருபை வெளிப்படும்படி நன்றியோடு துதிக்கிறேன். துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே எமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக ஜெபித்திருக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும்போது ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்காக வானத்தை திறப்பார், எனக்காக கர்த்தர் வானத்தை திறக்க போகிறார் என்று நீங்கள் அறிக்கையிடுங்க. கர்த்தர் அப்படியே செய்வாரா. காட் பிளஸ் யூ.